குட்டி கதை கேட்கலாமா? வாங்க. சுஜாதாவோட கதைகள் தான். என் பேர் ஆண்டாள். எனக்கு ஹாப்பி பர்த்டே. நான் 2000 பிறந்தேன். இன்னும் எனக்கு 4 வயசு ஆகலை. சீக்கிரமாகவே எனக்கு பேச்சு வந்துடும். சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு பிடிக்காது. எங்கேயாவது எனக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சுடுவாங்க. அப்புறம் போக பார்ப்பேன். என் பேர் ஆண்டாள். என்னை கேட்காமலே என் அப்பா எனக்கு இந்த பேரை வச்சுட்டாரு. நான் பிறந்த உடனே என்னை பார்க்க நிறைய பேர் வந்தாங்க. எல்லாரும் என்னை பூஜ்ஜி அம்முக்குட்டின்னு கொஞ்சிட்டு என் அப்பா கிட்ட குழந்தைக்கு என்ன நட்சத்திரம்னு கேட்பா. எதுக்குன்னு தெரியலை. அப்புறம் என் பேர் என்னன்னு கேட்பா. இப்படி தான் நான் அப்பா கிட்ட எங்கள் ஆத்து மாப்பிள்ளை குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்கன்னு கேட்டா. ஆண்டாள். ஆண்டாளா? நல்ல பேர். ஸ்கூல் பேர் என்ன? ஆண்டாள் தேசிகன். ஜோக் அடிக்காதீங்க மாப்பிள்ளை, நல்லா ஃபேஷனாக ஒரு பேர் வையுங்க, பிற்காலத்தில் உதவும். நிஜமாவே ஆண்டாள் தான் அவள் பேர். அப்புறம் உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் ஒரு நாள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒரு நாள் எங்கள் ஆற்றுக்கு வந்தா. அமெரிக்காவிலேருந்து எனக்கு டெடி பொம்மை வாங்கிட்டு வந்தா. ஒயிட் கலர், அழகாக என்னை பார்த்து சிரிச்சுது. அம்மா அவளுக்கு காஃபி கொண்டு வரேன்னு கிச்சனுக்கு போனான். நான் மட்டும் ஆளில் இருந்தேன். வாட் இஸ் யர் நேம்? ஆண்டாள். வாட்? உன் பேர் என்ன? ஆண்டாள். அதுக்குள்ளே என் அம்மா வர, ஹே, ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷீ இஸ் சேயிங். வாட்ஸ் அர் நேம்? ஆண்டாள்னு அம்மா சொல்ல, வாட்? யூ ஷுட் பி கிரேசி. ஹே, கமான் யா. ஸ்ரீரங்கத்தில் கூட இப்போது இந்த பேரெல்லாம் வைக்கிறது இல்லைன்னு அவ பங்குக்கு சொல்லிட்டு போயிட்டா. அம்மாவுக்கு ஒரே வருத்தம். அப்பா கிட்ட சொல்லி என் பேரை சம்யுக்தான்னு மாற்றலான்னு கேட்டா. அப்பா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. என்கிட்ட யாருமே கேட்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் எனக்கு ஒரே ஜுரம். அப்பா அம்மா என்னை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனா. அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு நர்ஸ் குழந்தையோட பேர் என்னன்னு கேட்டா. அப்பா ஆண்டாள்னு சொன்னான். என்ன ஆண்டாள்? சைல்ட்ஸ் நேம் ஆண்டாள் சார். குழந்தையின் பேர் மேடம். குழந்தையின் பேர் தான் ஆண்டாள்னு அப்பா கொஞ்சம் கோபமாக சொன்னான். டாக்டர் மாமி எனக்கு ஊசி போடலை, ஒரு சிரப் கொடுத்தா. ஒரே கசப்பு. டாக்டர் மாமி, பாப்பா உன் பேர் என்னன்னு சொல்லுன்னு கேட்டா. ஆண்டாள். அட, என் பேரும் ஆண்டாள் தான். இங்கே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இப்போ தான் எங்களுக்கு ஏன் அந்த நர்ஸு என் பேரை திரும்ப திரும்ப கேட்டாங்கன்னு புரிஞ்சுது. இப்படி எங்கள் ஆத்து வந்த ஐயங்காரஸ் எல்லாரும் ஆச்சரியப்பட்டா. அவங்களுக்கு 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆண்டாள் பற்றி ரொம்ப தெரியாததே காரணம்னு அப்பா அடிக்கடி வருத்தப்படுவா. எங்கள் ரிலேட்டிவ்ஸில் முக்கால்வாசி பேருக்கு ஏனோ இந்த பேரை பிடிக்கலை. எல்லாரும் ஸ்கூல் சேர்க்கும்போது பேரை மாற்றுங்கன்னு அம்மாவுக்கு அட்வைஸ் தரா. இன்னமும் எங்கள் ஆற்றுக்கு வரவ என் பேரை கேட்டு ஆச்சரியப்படுறா. என் பேர் கேட்டு சந்தோஷப்பட்டு எங்கள் அப்பாவை தட்டு கொடுத்தது நானி தாத்தா மட்டும்தான். எனக்கு இப்போ 6 திருப்பார்வை தெரியும். அப்பா சொல்லி கொடுத்தா. அப்புறம் சொல்ல மறந்து